மீண்டும் ஜீவனோடு பாகம் 1 அத்தியாயம் 4 பக்கம் 60 ஆதார வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். லெவ் மீண்டும் தனது குடும்பத்தினருடன் மேசையில் அமர்ந்திருந்தான். அவன் மன அமைதியுடன் இருந்தான். ஆனால் புதிய பூமியில் உள்ள மேசியாவையும் விசுவாசிகளையும் மற்றும் இன்னும் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டிய பில்லியன் கணக்கான ஜனங்களையும் பற்றின தகவல்களை எதிர்கொள்ள லெவ் தயாராக இல்லை. இப்போது அறிந்து கொண்டவைகளே லெவ்விற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருந்ததால் அவனது மன அமைதி குலைந்தது. ஆனால் இன்னும் பல விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். உரையாடலை மேலோட்டமாக வைத்திருக்கலாம் என்ற எண்ணத்தில் லெவ் மற்றொரு கேள்வியை தொடங்கினான். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று லெவ் கேட்டான். ஆமாம், இந்த புதிய வாழ்க்கை சற்று வித்தியாசமாகத்தான் எங்களுக்கும் இருந்தது. நாம் பழைய உலகில் இருளான நாட்களில் வாழ்ந்தோம். ஆனால் இப்போது புதிய பூமியில் வாழ்கிறோம். இருண்ட காலங்களில் வாழ்ந்தது இப்போது புதிய பூமி எப்படி உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள உதவுகிறது என்று ரேச்சல் கூறினாள். ஜாக் குறுக்கிட்டு, ஆனால் பழைய உலகில் நம்பிக்கையற்ற காலங்களில் நம் தேசம் வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டுவிடும் என்று எங்களுக்கு தோன்றிய போதும் கூட நாங்கள் இருவரும் தீர்க்க தரிசனங்களை நம்பினோம். ரேச்சலும் நானும் பழைய எருசலேமின் மேற்கு சுவற்றில் பிரார்த்தனை செய்ய சென்றது எனது நினைவுகளில் மதிப்புமிக்க ஒன்றாய் இருக்கின்றது என்றான். அவர்களின் நம்பிக்கை உண்மையானது என்பதை லெவ் உணர்ந்தான். திரும்பவும் இப்போது இங்கே உண்மையான சான்றுகளையும் லெவ் கண்டான். தனது சகோதரனாகிய ஜாக்கின் விசுவாசம் குறித்த தன்னுடைய கோபமான மற்றும் அவமதிக்கும் வார்த்தைகளை நினைவுபடுத்தி பார்த்தபோது லெவ் சங்கடமாக உணர்ந்தான். மன்னிப்பு கேட்பது என்பது அவனுக்கு பழக்கப்படாத ஒன்றாக இருந்த போதிலும் தன்னை கட்டாயப்படுத்திக் கொண்டு ஜாக்கிடம் மன்னிப்பு கேட்டதில் லெவ்வின் முகம் சிவந்தது. நான் உனது விசுவாசத்தை குறித்து அப்போது பேசியவற்றால் இப்போது உன்னுடன் பேச எனக்கு தகுதியில்லை ஜாக். நான் உன்னை விட சிறந்தவன் என்பதை எப்பொழுதும் எனக்கு நானே நிரூபிக்க நான் முயற்சித்தது போல தோன்றுகிறது. லெவ் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து பெருமூச்சு விட்டு, நான் உண்மையில் எனது செயலுக்காக வருந்துகிறேன் என்று கூறினான். உன்னுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உன்னை விடவும் நான் சிறந்தவன் என்பதை எனக்கு நானே நிரூபிக்க முயன்றதில் எனக்கும் பங்கு உண்டு. மேலும் நான் மேலானவன் என்ற எனது மனப்பான்மைக்கும் அது உனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்திற்கும் நான் வருந்துகிறேன் என்று கூறி ஜாக் புன்னகைத்தான். விசுவாசத்தை பொறுத்தவரை அதை புரிந்து கொள்வது கடினமானதாக இருக்கும். அதற்கு காலமும் அனுபவமும் தேவை. ஆனால் முன்பு மனித கண்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கு இப்போது நம்மை சுற்றி உயிருள்ள சான்றுகள் உள்ளன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம் கண்முன்னே நிறைவேற்றப்படுகின்றது என்று ஜேக் விளக்கினான். மன்னிப்பு கேட்ட உடனேயே அதனை ஏற்றுக்கொண்டு தன் சகோதரன் பதிலளித்ததை கண்டு லெவ் மகிழ்ச்சி அடைந்தான். தனது இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த சுமை தூக்கி எறியப்பட்டதை போல உணர்ந்தான். ஆனால் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் விளங்கின விசுவாசத்தை அவனால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியவில்லை. லெவ் மீண்டும் பெருமூச்சு விட்டான். ரேச்சல் உரையாடலின் திசையை மாற்றினாள். லெவ்வின் புதிய வீடு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ், புதிய வீட்டை உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாங்கள் உங்களை வீட்டை சுற்றி பார்க்க அழைத்து செல்கிறோம். அப்போதுதான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களால் அறிய முடியும் என்று ரெபேக்காள் கூறினாள். அவன் உயிர்த்தெழுந்து வந்த படுக்கை அறையிலிருந்து சுற்றி பார்க்க தொடங்கினார்கள். அந்த அறை பிரகாசமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது. அந்த அறையில் ஒரு பெரிய படுக்கை, பல அடுக்குகள் கொண்ட இழுப்பறைகள், ஒரு மேஜை மற்றும் கணினி பகுதி ஆகியவைகள் இருந்தன. அங்கிருந்து ஒரு பெரிய நகரும் கண்ணாடி ஜன்னல் அமைப்பை கொண்ட கதவு தோட்டத்திற்கு வழிநடத்தியது. வெளியே இருந்தவற்றை காணும்படி வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த அமைப்பை லெவ் விரும்பினான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜன்னல்களிலிருந்தும் அவனால் தோட்டத்தை காண முடிந்தது. உங்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் இழுப்பறைகள் அலமாரி கொண்ட உள் அறையில் இருக்கிறது என்று ரெபேக்காள் கூறினாள். லெவ் ஒரு டிராயரை திறந்து சட்டைகளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். சிறு கட்டங்களுள்ள சட்டையை டிராயரிலிருந்து எடுத்து, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வினவினான்.
இவைகளெல்லாம் புதியதாக இருந்தாலும் நான் வழக்கமாக அணியும் சட்டை பேண்ட் மற்றும் டென்னிஸ் ஷூக்கள் போன்ற என் உடைகளின் வடிவமைப்பிலேயே உள்ளதே என்றான். மக்கள் தங்கள் வழக்கமாக இருப்பதைப் போலவே இப்புதிய சூழலை உணர உதவுவதற்கான யுக்திகளில் இதுவும் ஒன்றாகும். மக்களுக்கு பழக்கப்பட்ட சில விஷயங்களை மக்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம். எனவே உங்களுக்கு பிடித்த சில ஆடைகளை உங்களுக்காக நான் தேர்வு செய்தேன். உங்கள் பழைய காலணிகளை போன்ற டென்னிஸ் காலணிகள் கூட தேர்ந்தெடுத்தேன் என்று கூறி ரெபேக்காள் சிரித்தாள். லெவ் தனது காலணிகளை பார்த்தான். அவன் சட்டையை டிராயரிலிருந்து எடுத்த இடத்தில் திரும்ப வைத்தபடி எழுந்து நின்று சிரித்தான். இத்தகைய நுணுக்கமான விவரங்களுக்கும் கவனம் அளிக்கப்பட்டது அவனுக்கு வினோதமாக இருந்தது. மேலும் அவன் உயிர்த்தெழுதலில் திரும்பி வருவதற்கான ஏற்பாட்டில் எடுக்கப்பட்டிருந்த முன் யோசனை மற்றும் முயற்சியால் ஈர்க்கப்பட்டான். அவனது கவனம் அவனது புதிய வீட்டை சுற்றி பார்க்க திரும்பியது. உள் அறை பெரியதாகவும் ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் மேற்கூரையுடனும் இருந்தது. அனைத்து கூரைகளும் சூரிய ஒளியை போன்ற ஒளியை வெளிப்படுத்தின. மேலும் அதன் சுவிட்சுகள் ஒளியை மங்களாக்கக்கூடிய வசதியோடு இருந்தன. குளியலறை பெரியதாக இருந்தது. லெவ் கண்ணாடியில் தன்னை உற்று பார்த்தான். அவன் தனது பிம்பத்தை மிகவும் அருகில் பார்த்து புன்னகைத்தான். அவனை பற்றி அவன் எப்படி நினைவில் வைத்திருந்தானோ அவை அனைத்தும் அதே போல் இருந்தன. ஆனால் அவனது பற்கள் நேராக இருந்தன. மேலும் முன்பு இருந்த ஞானப்பல் இல்லாமல் போன இடத்தில் இருந்த இடைவெளி இப்போது இல்லாதிருப்பதை அவன் கண்டான். அவன் இந்த கண்டுபிடிப்பில் முற்றிலும் மூழ்கினவனாக தன் வாயினை அகலமாக திறந்தபடி கண்ணாடியின் முன்பாக நின்று கொண்டு தலையினை முன்னும் பின்னுமாக சாய்த்து பார்த்து கொண்டிருந்ததில் தன்னை சுற்றி இருந்தவர்களை மறந்து போனான். எந்தவிதமான அடைக்கும் பொருட்களும் இல்லாமலேயே அவனது பற்களுக்கு இடையில் இருந்த இடைவெளி போய்விட்டதை உறுதி செய்தான். நீங்கள் மிகவும் அழகாக இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறீர்கள் தானே லெவ் என்று நகைச்சுவையாக ரேச்சல் கேட்டாள். லெவ் திடுக்கிட்டு தலையை அசைத்து சற்று கூச்சத்துடன் பார்த்தான். என்னுடைய நெற்றியில் தழும்புகளே இல்லை. இந்த வார்த்தைகளை பேசும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் அவன் நினைவிற்கு வந்ததில் ஒரு மாதிரியாக லெவ் உணர்ந்தான். உடனடியாக தன்னை திசை திருப்பினான். நான் எப்போதும் விரும்பும் வசீகரிக்கும் திரையுலக நட்சத்திர புன்னகை இப்போது என்னிடம் உள்ளது என்று லெவ் நகைச்சுவையாக கூறினான். அப்பா, உங்கள் புன்னகை முன்பை விட அழகாக இருக்கிறது என்று ஆலன் கூறினான். லெவ் மீண்டும் கண்ணாடியை பார்த்தபோது எல்லோரும் தன்னை பார்த்து சிரிப்பதை கண்டான். நீங்கள் அனைவருமே வசீகரிக்கும் திரையுலக நட்சத்திர புன்னகையை பெற்றிருக்கிறீர்கள் என்று லெவ் கிண்டல் செய்தான். லெவ் மாமா, மோசமான பற்கள் அல்லது எந்தவிதமான குறைபாடுகளோடும் இஸ்ரேலில் இப்போது நீங்கள் யாரையும் காண முடியாது. தோல் பிரச்சனைகள் இல்லாத ஒரு பருவ வயது இளைஞனாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு பெரிய விஷயம் என்று கூறி ஆனியும் சம்பாஷணையில் கலந்து கொண்டாள். லெவ் தனது கவனத்தை ஆனியிடமாய் திருப்பினான். சொல் ஆனி, நீ எங்கு பள்ளிக்கு செல்கிறாய் என்று லெவ் வினவினான். பள்ளிகள் முன்பு இருந்ததை போல இல்லை. அனைத்து படிப்புகளையும் தொலைக்காட்சியில் காணலாம். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் எந்த ஒரு பாடத்தையும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொள்ளலாம். முற்பிதாக்களே பெரும்பாலான வகுப்புகளை கற்பிக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் நல்ல ஆசிரியர்கள். ஒவ்வொரு நிகழ்வை பற்றிய உண்மையையும் வெளிப்படுத்துவதற்காக வரலாறு மீண்டுமாக தொகுத்து எடுத்து கூறப்படுகின்றது. ஒவ்வொரு பாடமும் சுவாரஸ்யமானது என்று ஆனி விளக்கினாள். ஒரு புதிய அகராதி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அகராதிகள் கூட மாறி வருகிறது. சொற்கள் அடங்கிய பெரிய தொகுதியானது இப்போது தொன்மையானவை என்று கருதப்படுகிறது. ஏனெனில் அப்பெயர்கள் எல்லாம் இனி நம் உலகில் ஒரு பகுதியாக இருப்பதில்லை. மருத்துவர்கள், செவிலியர்கள், பல் மருத்துவர்கள், மனநல நிபுணர்கள், வழக்கறிஞர்கள், அமைச்சர்கள், நீதிமன்றங்கள், நீதிபதிகள், நீதித்துறை விசாரணை குழு, காவல்துறை, சிறைச்சாலைகள், பூட்டும் முறைகள், மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், சக்கர நாற்காலிகள், கட்டும் பட்டைகள், பேண்டேஜஸ் போன்ற சொற்களும், மேலும் கேட்கும் கருவிகள், பிரம்புகள், கண்ணாடிகள், வலி நிவாரணிகள் மற்றும் மருந்துகள் போன்ற வார்த்தைகளால் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்று ஜேக் கூறினான். படைகள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், பீரங்கிகள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், ராக்கெட் ஏவுகணைகள், கடற்படைகள், நீர்மூழ்கி குண்டுகள்,
அணுகுண்டுகள், ஹைட்ரஜன் குண்டுகள் மற்றும் நியூட்ரான் குண்டுகள், விஷவாயு கிருமிகள் போன்ற சொற்களை வழக்கத்திலிருந்து மறைந்த சொற்களாக பட்டியலிடலாம். பழைய உலகத்தின் செல்வத்தில் 1/4 பகுதியிலிருந்து 1/3 ஜீவனை அழிப்பதற்கான கருவிகளை உண்டாக்குவதற்காக செலவழிக்கப்பட்டது. இதை போன்ற செலவுகளுக்கு இனி அவசியமில்லை. வயதானவர்கள் இளமையாக மாறுகிறார்கள். அரசியல்வாதிகள் யாரும் இங்கு இல்லை. மக்கள் பேராசையோடு வாழ்வதற்கு பதிலாக அன்போடு வாழ்கிறார்கள் என்று ரேச்சல் கூறினாள். இவைகளையெல்லாம் நம்புவதற்கு நான் இவைகளை என் கண்களால் பார்க்க வேண்டும். இந்த மாற்றங்களை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று கூறியவாறே உள்முற்றத்திற்கு வழிநடத்திய பிரெஞ்சு கதவுகளையும் 2 படுக்கைகளையும் கொண்ட விருந்தினர் அறைக்குள் அனைவரோடும் கூட நுழைந்தான். அவர்கள் அனைவரும் வீட்டின் பின்புறமாக இருந்த பூக்கள் மற்றும் அனைத்து வகையான தாவரங்களும் சிறிய அளவில் காய்கறிகளும் நிறைந்திருந்த ஒரு பெரிய பழத்தோட்டத்திற்கு சென்றனர். செழித்து வளர்ந்திருந்த தாவரங்கள் லெவ்விற்கு அடர்ந்த காட்டை நினைவூட்டியது. மேலும் ஆழ்பச்சை நிறத்தை கொண்ட கீரைகள் மற்றும் அங்கிருந்த பல வண்ணங்கள் அவனது கண்களை கூசச் செய்தன. அவன் தன்னை சுற்றியிருந்த அழகினால் கவரப்பட்டு அங்கு போடப்பட்டிருந்த மர பெஞ்சுகளில் ஒன்றில் அமர்ந்தான். மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டனர். இந்த இடம் ஒரு சிறிய சொர்க்கம் போலுள்ளது இல்லையா என்று லெவ் கூறினான். இந்த சிறிய சொர்க்கம் இதுவரை வாழ்ந்த ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகளுக்கும் இனிமேல் கிடைக்கும். இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன் லெவ் என்று ஜேக் கூறினான். ஆமாம், சரி என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டான். தான் புதிய பூமியில் இருப்பதன் யதார்த்தத்தையே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த புதிய பூமியில் தங்களுடன் இணைய போகும் மற்றவர்களை பற்றியும் சிந்திப்பதென்பது கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது என்று லெவ் நினைத்தான். யோசிக்க முடியாத அளவில் இருந்த காரியங்களிலிருந்து தன் மனதை திசை திருப்புவதற்காக, சரி, மின்சார மீட்டர் எங்கே என்று லெவ் கேட்டான். இனிமேல் மின்சார மீட்டர்கள் தேவையில்லை. பேட்டரிகளால் இப்போது கிட்டத்தட்ட 100% செயல்திறனில் ஆற்றலை சேமிக்க முடியும். ஒளி மற்றும் வெப்பத்திற்கான மின்சாரம் சூரிய மின்கலங்களால் வழங்கப்படுகிறது என்றான் ஆலன். அப்படியென்றால் இவைகள் வேலைகளை எளிதாக்குகிறது என்று நினைக்கிறேன் என்று லெவ் கூறினான். நிச்சயமாக செய்கிறது. வாழ்க்கை எளிதாக இருக்கிறது. முன்பிருந்த வாழ்க்கையை விட மிகவும் சுலபமாகவும் இருக்கிறது. மக்கள் தங்களுக்கு விருப்பமான வேலைகளை தேர்வு செய்கிறார்கள். அதுவும் பகுதி நேர பொழுதுபோக்காக இவைகளை செய்கிறார்கள். சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்களும் சந்திப்பதற்கு நிறைய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் விட மிகவும் சவாலான பணி என்னவென்றால், இன்னும் உயிர்த்தெழுப்பப்படாத பில்லியன் கணக்கானவர்களுக்கு தேவையான இருப்பிடம் மற்றும் உணவுகளை தயார்படுத்த வேண்டியுள்ளதுதான் என்றான் ஆலன். லெவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. பில்லியன் கணக்கானவர்களா? இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று சிந்தித்தான். அப்படியென்றால் இந்த உயிர்த்தெழுப்பும் காரியம் எப்படி நடைபெறும் என்று லெவ் சத்தமாக கேள்வி எழுப்பினான். லெவ்வின் வெளிப்படையான அவநம்பிக்கையின்மையை குறித்து ஜேக் கவலை அடையவில்லை. நமது மனித குடும்பத்தின் விஷயத்தில் ஒரு தொடர்ச்சியினை பெறுவதே குறிக்கோள் ஆகும். நம் அனைவருக்கும் மறுஜென்மம் அளிப்பதில் கிறிஸ்து பங்கு வகிக்கிறார். பிந்தினோர் முந்தினோர் ஆவார் என்ற கூற்றை நீ கேள்விப்பட்டிருப்பாய். கடைசியாக மரித்தவர்கள் முதலாவதாக ஜீவனுக்கு திரும்புவார்கள். முதலில் உன்னுடைய தலைமுறையினர் அனைவரும் எழுப்பப்படுகின்றனர். பின்னர் 2வது தலைமுறையினர், பின்னர் 3வது தலைமுறையினர் எழுப்பப்படுகின்றனர். மேலும் நாம் இன்னும் பின்னால் செல்லும் போது இவை அதிகரித்துக் கொண்டே போகும். குறைவான மற்றும் குறைந்த நபர்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய அதிகமான மக்கள் இருப்பார்கள். நாம் ஆதாம் மற்றும் ஏவாளிடம் வரும்போது முதல் பெற்றோருக்கான ஏற்பாடுகளை செய்யும் பாக்கியத்தை முழு மனுக்குலமும் பெற்றிருக்கும். அப்போது அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்று ஜேக் கூறினான். ஜேக் பேசியவைகளை கேட்டபோது அத்தருணத்திற்கு கொண்டாட்டம் என்ற வார்த்தையை விட குழப்பம் என்ற வார்த்தையே மிக பொருத்தமாக இருக்கும் என்று லெவ் எண்ணினான். லெவ் தனது குரலில் அவநம்பிக்கையை மறக்கவில்லை. கர்த்தரின் வழிகள் சமமானவை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்படியானால் மரித்தவர்களை மீண்டும் ஜீவனோடு பெறுவதற்கு சந்ததியினர் இல்லாத மக்களின் நிலை என்ன ஆகும்? சோதோம் மற்றும் கொமோராவின் நிலை என்ன? நிலச்சுரப்பி கொள்ளை நோயால் அழிக்கப்பட்ட நகரங்களின் நிலைமை என்ன? அவர்களுக்காக யார் ஏற்பாடுகளை செய்வது என்று லெவ் சவால் விடுத்தான்.
சக மனிதனை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் மரித்த தலைமுறையினரை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் ஒன்றிணைவார்கள். இது ஒரு வகையான பரீட்சையாக இருக்கும். நீங்கள் விரும்புவோருக்காக ஆயுத்தங்களை செய்வது எளிதானது. ஆனால் உங்களுக்கு தெரியாத நபர்களுக்காக அல்லது ஹிட்லர் மற்றும் நீரோ போன்றவர்களுக்காக ஆயத்தங்களை செய்வது எளிதான காரியம் அல்ல என்று ரெபேக்கால் விளக்கினாள். ஹிட்லருக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று லெவ் தீவிரத்தோடு பதிலளித்தான். அந்த மனிதன் உயிர்த்தெழுப்பப்படுவதை நினைத்த போது அவன் உடல் நடுங்கியது. மேலும் இந்த செயல்முறைக்கு உதவ விரும்பும் எவரையும் நினைத்த போது வெறுப்பினையே உணர்ந்தான். அவரை போன்றவர்கள் உயிர்த்தெழ தகுதியற்றவர்கள் என்று லெவ் கூறினான். கர்த்தரின் வழிகள் சமமானது என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் லெவ் என்ற ரேச்சலின் குரல் பொறுமையாக ஒரே சீராக இருந்தது. கடந்த காலத்தில் தங்களது செயல்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தற்போது தங்களை மாற்றுவதற்கான உண்மையான முயற்சியை அவரவர் மேற்கொண்டால் யாரும் மீண்டு வருவதற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. மேசியா அவர்களுக்கு உதவுவார். அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ளும் எவருக்கும் மனித பரிபூரண நிலைமையை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு இது மிகவும் கடினமாக இருக்கும். சிலரின் இருதயத்தில் வெறுப்பும் கோபமும் அந்த அளவிற்கு இருப்பதால் அவர்கள் தங்களை இந்த புதிய உலகத்தின் நடைமுறைக்கு பொருத்திக் கொள்வது கடினமாக இருக்கும். மேலும் இன்னமும் மக்களை காயப்படுத்த விரும்பலாம். சிலர் தங்களுக்கு முன்னால் இருக்கும் வாய்ப்பிற்கு ஒருபோதும் இசையக்கூடாது என்று முடிவு செய்யலாம் என்று ரேச்சல் கூறினாள். லெவ் தன் தலையை அசைத்து தன் மறுப்பை தெரிவித்தான். அவன் மீண்டும் மேசியாவின் விஷயத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து ஹிட்லர் போன்றவர்கள் எழுப்பப்படுவது குறித்த விசித்திரமான கருத்தை குறித்து விமர்சித்தான். இது தனக்கு மிகவும் பாதுகாப்பான அல்லது நம்பிக்கைக்குரிய உலகம் போல் தெரியவில்லை. ஒரு கோபக்காரன் தன் சத்ருவிற்கு தீங்கு விளைவிப்பதை யார் தடுக்க முடியும் என்று லெவ் கேள்வி எழுப்பினான். வன்முறை இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. நீதியை செயல்படுத்த வல்லமையுள்ள ஆவிக்குரிய படைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன. இவர்களின் செயல்பாடுகள் உடனுக்குடனும் திறம்படவும் காணப்படும். இவை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் என்று ரெபேக்கால் அவனுக்கு உறுதியளித்தாள். புதிய பூமியின் இந்த அம்சங்களானது லெவ்விற்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. அவன் தொடர்ந்து குழப்பத்தில் காணப்பட்டதால் அவன் புதிய பூமியின் இந்த ஏற்பாடுகள் காரணமான பின்விளைவுகள் குறித்தும் எப்படி இந்த உலகம் பாதுகாப்பான ஒன்றாக இருக்க முடியும் என்பதை குறித்தும் அவன் இன்னும் வேற கேள்விகளை கேட்க வேண்டும் என்றும் இருந்தான். ஆனால் அவன் வீட்டிலிருந்த அச்சிறிய கூட்டத்தினர் சம்பாஷணையை முடிக்க விரும்பினதாக தோன்றியது. லெவ் தவிர மற்ற அனைவரும் எழும்பிவிட்டார்கள். புதிய பூமியின் ஒளிபரப்பு நியூ எர்த் பிராட்காஸ்டிங் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இன்றிரவு நம் முற்பிதாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வீட்டின் வரவேற்பறைக்கு செல்லுவோம் என்று ரேச்சல் அறிவித்தாள். அனைவரும் அமர்ந்திருந்த அறைக்குள் கடைசியாக லெவ் நுழைந்தான். ஆலன் ஒரு பொத்தானை அழுத்த ஒரு முழு அளவிலான திரை சுவரில் ஒளிர்ந்தது. வியக்கத்தக்க அழகுடனும் வலுவான மற்றும் சுறுசுறுப்பான ஆற்றலுடனும் இருந்த பல ஆண்களும் பெண்களும் ஒரு வட்ட மேஜை கலந்துரையாடலில் கூடியிருந்தனர். அவர்களின் பேச்சு அதிகார தோரணையில் இருந்தது. அதே சமயம் மென்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது. அவர்களின் உரையாடலால் லெவ் வசீகரிக்கப்பட்டான். அவன் ஒரு நாற்காலியை எடுத்து அதில் அமர்ந்து மெய்மறந்து கவனிக்க ஆரம்பித்தான். ஓ, இவர்கள்தானா அந்த முற்பிதாக்கள் என்று லெவ் தனக்குள்ளே முணுமுணுத்தான். ஈசாக்கு ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளர் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் சீர்திருத்துதலை விரைந்து செய்வதற்கான வேலைகளை பற்றி பேசினார். மற்றவர்களை கவரும் ஆளுமை திறன் கொண்டவராக தாவீது இருந்தார். மேலும் 2 நாடுகள் கானா மற்றும் எத்தியோப்பியா கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு வர தொடங்குவதற்காக அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க விரும்பி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக அவர் அறிவித்தார். கர்த்தரை தேட கற்றுக்கொள்ளும் புதிய நாடுகளில் தாவீது ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கு கொண்டிருப்பதை லெவ்வால் காண முடிந்தது. ஏதேனின் மரங்கள் மற்றும் தாவரங்கள் 2 நாடுகளுக்கும் கப்பலில் அனுப்பி வைக்கப்படும் என்று சிம்சோன் அறிவித்தார். இந்த மனிதனின் தசைகளை கவனித்தவாறு லெவ் தனக்குத்தானே சிரித்தான். இவர் ஏதேனின் மரங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் மரப்பெட்டிகளில் 1/2 டன் பெட்டிகளை தன் கைகளாலே ஏற்றி விடுவார் போல என்று லெவ் யோசித்தான். நியாயாதிபதிகளின் நாட்களில் படை தளபதியாக இருந்த பாராக்
நில ஒதுக்கீடுகளை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பில் இருந்தார். அவர் கானா மற்றும் எத்தியோப்பியா மக்களுக்கு தேவையான நில மானியங்களுக்குரிய முன்னேற்பாடுகளை நில மதிப்பீடு செய்பவர்கள் சர்வேயர்கள் வழங்குவார்கள் என்று விளக்கினார். இந்த புதிய திட்டத்தில் நில மதிப்பீடு செய்பவர்கள் இட ஒதுக்கீடுகளை நிர்ணயித்த பிற்பாடு ஏதேனின் மரங்களை நடவு செய்வதற்கே முதல் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தினை ராகாப் அன்புடன் தெரிவித்தார். ஆபிரகாமும் சாராலும் ஒவ்வொரு தேசத்திற்குரிய கட்டமைப்புக்கான திட்டங்களை மதிப்பாய்வு செய்தனர். சாரால் பூங்காக்கள் மற்றும் வன பாதுகாப்பு பற்றிய படங்களை காட்டினார். தேவையான சில தொழிற்சாலைகளை தக்க வைப்பதற்காக இயங்கும் சிறிய மையங்களுடன் தான் பெரும்பாலான நகரங்கள் ஒன்றிணைக்கப்படும் என்று விளக்கினார். அது நிமித்தமாக நெரிசலான நகரங்களில் இனி மக்கள் கூட்டம் இருக்காது. விலங்குகள் ராஜ்யத்துடன் இணைந்து பணியாற்ற தன்னார்வலர்கள் தேவை என்பதை ஆபிரகாம் தனது பார்வையாளர்களுக்கு நினைவுபடுத்தினார். புதிய பூமியின் மென்மையான முறைகளுக்கு ஏற்ப விலங்குகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பாடங்கள், திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் காலை 8 மணிக்கும் பிற்பகல் 1 மணிக்கும் மாலை 8 மணிக்கும் ஒளிபரப்பப்படும். தன்னார்வ தொண்டு செய்ய விரும்புவோர் 1800 விலங்குகள் என்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று ஆபிரகாம் அறிவித்தார். இதுவரை இருந்தவர்களிலேயே ஆபிரகாம் மிக சிறந்த நிர்வாக அதிகாரியாக லெவ்வை கவர்ந்தார். நிகழ்ச்சி விரைவிலேயே முடிவிற்கு வந்தபோது லெவ் வருத்தமடைந்தான். மேலும் ஆபிரகாம் தனது இறுதி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த வட்டாரத்தில் நாளை உயிர்த்தெழ திட்டமிடப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் மாலை செய்திகளில் அறிவிக்கப்படும். உயிர்த்தெழுந்து வருபவர்களுக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்ய விரும்புபவர்கள் ஆபிரகாமையும் அவரது உதவியாளர்களையும் 1800 ரெஸ்யூர் என்ற தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எதிர்பாராத ஓர் ஆர்வம் தன்னை ஆட்கொள்வதை லெவ் உணர்ந்தான். இந்த புதிய பூமியின் வழிமுறைகளை அவன் நம்பவில்லை. ஆனாலும் இந்த உயிர்த்தெழுதல் வேலை தொடர்புடைய ஏதோ ஒன்றில் அவன் ஈர்க்கப்பட்டது போல் உணர்ந்தான். அதாவது அவனுக்கு நிறைவேற்றுவதற்கு ஏதோ ஒரு திட்டம் இருப்பதை போல் இருந்தது. லெவ் தெளிந்த சிந்தனையுடன் என்னை குறித்து கொண்டான். குற்றங்களை அறிக்கை செய்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அடுத்த நிகழ்ச்சி குற்றங்களை அறிக்கையிடும் நிகழ்ச்சியாகும் என்று ரெபேக்கால் அறிவித்தாள். இது ஒவ்வொரு இரவும் 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் முற்பிதாக்களில் ஒருவர் உயிர்த்தெழுப்பப்பட்ட மக்களிடையே ஆன தீவிர விவாதங்களுக்கு நடுவராக செயல்படுகின்றார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களின் ஒப்புக்கொள்ளுதலையும் மனஸ்தாபப்படுதலையும் முற்பிதாக்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களின் முன் நேர்மையாக இருக்க விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாகும் மற்றும் நமது சொந்த வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு அவர்களின் உதாரணங்களை பார்ப்பது நமக்கும் நல்லது என்று ரெபேக்கால் விவரித்தாள். உயிர்த்தெழுந்து வந்தவர்களில் ஒருவரான சாமி மற்றும் அவரது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களிடையேயும் நடந்த விவாதங்களை யாக்கோப்பு மத்தியஸ்தம் செய்ததை பார்த்தபோது அடுத்த 1 மணி நேரம் விரைவாக முடிந்தது. சாமி 4 முறை திருமணம் செய்து கொண்டவர், மேலும் 12 மகன்களை பெற்றவர். இவர்கள் அனைவருமே அநேக காரியங்களில் மோதல்களோடும் மற்றும் பொறாமையோடும் இருந்தனர். அவரின் முதல் 2 மனைவிகளான லிண்டா மற்றும் நானட் இருவரின் மூலம் 8 மகன்கள் இருந்தனர். இருவரும் விவாகரத்து கோரியிருந்தனர். அவரது 3ஆம் மனைவி ஈவா பெருங்குடல் புற்றுநோயால் இறக்கும் போது ஈவாவின் 2 மகன்களும் சிறியவர்களாய் இருந்தனர். சொஷோனா ஈவாவின் இளைய சகோதரி. இன்னுமாக சாமியின் 4வது மனைவியானால் அவளுக்கும் 2 மகன்கள் இருந்தனர். சாமி முந்தைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் மற்றும் மோதல்களால் பெருங்கவலை கொண்டிருந்தார். 4 மனைவிகள் மற்றும் 12 மகன்களுடனான தனது கடந்த கால அனுபவங்களில் காணப்பட்ட கலகம், போட்டி மற்றும் அவருடைய சொந்த குடும்பத்தினரிடையே இருந்த மனக்கசப்பு குணமடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக சாமி யாக்கோப்பை அணுகியிருந்தார். சாமியின் குடும்பத்தினருடைய தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொள்ளும் விஷயத்திலும் மன்னிப்பு கோரும் விஷயத்திலும் மற்றும் ஒப்புரவாகுவதற்கான விஷயத்திலும் முற்பிதாவாகிய யாக்கோப்பால் அந்த குடும்பத்திற்கு ஞானமான அறிவுரைகளை அளித்து வழிநடத்த முடிந்தது. லெவ்விற்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியானது அவன் அனுமானித்திருந்த சிக்கலான உணர்ச்சிகள் மற்றும் மோதல்கள்
தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையின் ஒளியை அவனுக்கு கொடுத்தது. அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி விவாதித்தனர். விரைவில் அனைவரும் லெவ்வின் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. கவலைப்பட வேண்டாம் லெவ் மாமா, நாங்கள் அனைவரும் இங்கிருந்து 1 மைல் தூரத்தில் தான் இருக்கிறோம் என்று ஆனி மாமாவை தழுவியபடி கூறினாள். ஜேக், ரேச்சல் மற்றும் ஆலன் ஆகியோர் லெவ்வை தழுவி பின்னர் தங்கள் வீடுகளுக்கு தங்கள் சைக்கிள்களில் செல்வதற்காக கதவை திறந்து வெளியே வந்தனர். எல்லோருக்கும் கடைசியாக ரெபேக்காள் வெளியேறினாள். அவள் புன்னகைத்து லெவ்வை அணைத்துக் கொண்டாள். ஆனால் லெவ் அவளை போக விடவில்லை. என்னுடன் இரு ரெபேக்காள், நான் உன்னுடன் நிறைய பேச விரும்புகிறேன். அநேக காரியங்கள் எனக்கு புரியவில்லை. நீ இங்கேயே இருந்தால் என் சிந்தையை தெளிவாக்க முடியும் மேலும் என்று லெவ் கூறினான். ரெபேக்காள் தன்னை விலக்கி லெவ்வின் உதடுகளுக்கு மேல் விரலை வைத்தாள். கொஞ்சம் அமைதியாக இருங்கள் லெவ், நான் உங்களுடன் தங்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியாது. நாளை நாம் ஒன்றாக நேரம் செலவிடும் வரை கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். நான் உங்களை காதலிக்கிறேன் என்று ரெபேக்காள் மெல்லிய குரலில் பதிலளித்தாள். என்ன நடந்தது என்று லெவ் உணர்வதற்குள் ரெபேக்காள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விரைவாக கதவுக்கு வெளியே சென்றாள். ஒரு கணம் அவளது குறும்புத்தனத்தையும் அதே கணத்தில் அவளால் நிராகரிக்கப்பட்டதையும் உணர்ந்தான். தன் அருகில் ரெபேக்காள் இருக்க வேண்டும் என்று ஏங்கினான். அவன் தன்னுடைய அமைதியான வீட்டில் சுற்றித் திரிந்து தனக்குத்தானே பேசத் தொடங்கினான். இந்த புதிய பூமி ரெபேக்காளை எனக்கு திருப்பி கொடுத்தது, ஆனால் அவளை என்னிடமிருந்து விலக்கி வைக்கிறது. இந்த புதிய பூமி என் மகனையும் என் சகோதரனையும் ரேச்சலையும் எனக்கு திருப்பி கொடுத்துள்ளது, என் கையையும் திருப்பி கொடுத்துள்ளது என்று எண்ணியவாறே லெவ் குளியலறையை கடந்தான். அவன் கண்ணாடியில் தன் தோற்றத்தை பார்த்தான். இந்த புதிய பூமி எனக்கு நேரான பற்களையும் அதிகமானவற்றை நினைவில் கொள்ளக்கூடிய நினைவாற்றலையும் கொடுத்துள்ளது என்று சிந்தித்தவாறே லெவ் தனது படுக்கை அறையை அடைந்தான். தன்னால் யோசித்து பார்க்க முடியாத ஞாபகங்களையும் தன்னால் கேட்பதற்கு தைரியமற்ற கேள்விகளையும் இந்த புதிய பூமி கொடுக்கிறது என்று லெவ் எண்ணினான். லெவ் தனது படுக்கையில் முகம் குப்புற விழுந்து தனக்குத்தானே அமைதியாக பின்வருமாறு பேசிக் கொண்டிருந்தான். எனது பழைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நான் வெறுக்கின்றேன். ஆனால் கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளீர். நீர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கின்றீர். என்ன சொல்லுவது அல்லது என்ன யோசிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நான் உமக்கு எதையும் கொடுத்ததில்லை. நீர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துள்ளீர் என்று லெவ் தன் உள்ளத்திலிருந்து ஜெபித்தான். லெவ்வின் மனம் அன்றைய தினத்தில் நடந்த கலந்துரையாடல்களையும் அவன் நேசித்த குடும்பத்தினருடன் இருந்த போது உண்டான மகிழ்ச்சிகளையும் எண்ணி பார்த்தது. எதிர்பாராமல் மீண்டும் அவன் நினைவில் வந்த வேத வாக்கியங்களை எண்ணி லெவ் ஆறுதல் அடைந்தான். கர்த்தாவே, ஒருவேளை நீர் முன்பே என்னுடன் இருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான குறிப்புகளையும் எனக்கு கொடுத்திருப்பீர். ஆனால் நான் தான் கேட்டிருக்க மாட்டேன் என்று லெவ் தன்னை குறித்து சுய பரிசோதனை செய்தான். பழைய உலகத்தில் மேசியா என்னும் பெயரை கேட்கும் போதே லெவ்விற்கு எதிர்க்கும் உணர்வுகளும் மற்றும் அவனுடைய மக்களின் பாரம்பரியங்களுமே நினைவுக்கு வந்தது. ஆனால் தற்பொழுதோ மேசியா என்ற வார்த்தையானது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு என்ற மனிதனின் படத்தை அவனது சிந்தைக்கு தெளிவாக கொண்டு வந்தது. மேசியாவை ஏற்க மறுத்த உணர்வும் அதனால் உண்டான வருத்தமும் அவனுக்குள் போரிட்டன. முன்பு ஒரு தருணத்தில் தனது இருதயத்தை ஆட்கொண்ட அதே வினோதமான சுத்திகரிக்கும் ஒரு துக்கத்தை இப்போது லெவ்வினால் உணர முடிந்தது. யூதர்களின் நம்பிக்கையின் மையமாக மேசியா இருந்தார் என்பதை லெவ் அறிந்திருந்தான். மேலும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தங்களது மேசியாவை யூதர்கள் நிராகரித்தார்கள் என்பதை லெவ் உணரத் தொடங்கினான். இந்த புதிய உலகத்தில் கிடைத்த 2வது தருணத்தில் லெவ் பிடிவாதமாக இருக்க போவதில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தயாராக இருந்தான். மேசியாவின் வல்லமையின் சான்றுகள் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டன. பின்பு லெவ் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்றான். இதனை தொடர்ந்து வரும் 5வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.